அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டிடுச்சு. இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்துலாம் பண்ணல. சார் ஒரே நிமிஷம் போட்டோ மட்டும் சொல்லுங்கள். விருது வாங்கிட்டு ஓகே ஓகே ஒரே நிமிஷம் சார். முக்கியமான ஒரு விஷயம் நானே சொல்லிடுறேன். கொடுங்க அது கொடுங்க. ஃபைனலி சாரி சார், அது எல்லாம் படித்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். முக்கியமானது இதுதான். ஓகே ஃபைனல். இது வரைக்கும் நாங்கள் பரிந்துரை குழுவில் வந்து யாரையுமே நாங்கள் பரிந்துரை குழுவும் நடுவர் குழுவிலும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது கிடையாது. யார் வந்து எங்களோட தலைமை நடுவர் குழுன்றது முதல் முறையாக இந்த வாட்டி படிச்சிடுறேன். சாரி ஒரே நிமிஷம். முதல் முறையாக வந்து நடுவர் குழு மற்றும் பரிந்துரை குழு ஒப்புதலோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நடுவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கலி இஸ் அ ஸ்க்ரீன் பிளே அனலைசர் அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் திரைப்படக்குழுவில் வந்து திரைக்கதை மற்றும் இயக்கம் வந்து வகுப்படுத்திட்டு இருக்கார் ஸோ ஃபார் இன்ன வரைக்கும். அண்ட் தென் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட திரைக்கதை இயக்கம் அந்த புத்தகம் வந்து பல இயக்குநர்களாக பாராட்டப்பட்டது. அந்த புத்தகத்தின் எழுத்தாளர் இப்போ ரீசெண்டாக ஈரா பிஜலி அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வரலாற்று புதினத்தையும் எழுதியிருந்தார். அதுவும் வரலாற்று வல்லுநராக பாராட்ட பெற்றது. ஸோ எங்கள் பெருமைக்குரிய அறிமுகம் பெட்டகம் சார் கலைச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். வாங்க சார். அவரோட Thank you, sir. That was a very detailed explanation. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கோவத்தை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிட்டு போனால் வேர்ல்ட் வில் பிகம் அ வெரி பெட்டர் பிளேஸ். அண்ட் அடுத்ததாக கெஸ்ட் ஆஃப் ஆனர் லென்ஸ், த மஸ்கிட்டோ ஃபிலாசபி, தலைக்கூத்தல் மற்றும் காதல் என்பது பொது உடைமை ஆகிய திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் எவரும் சொல்ல தயங்கிய மனிதர்களின் உணர்வுகளை தன் திரைமொழியால் தைரியமாக எடுத்துக் கூறிய இயக்குனர் திரு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் 100 வருடங்களாக எந்த தமிழ் சினிமாவும் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தன் அரிய திரைமொழியால் கொட்டுக்காளி என்ற தன் திரைப்படத்தை ஃபோரம் பிரிவில் 5 முறை திரையிடச் செய்து மேற்கத்திய ரசிகர்களையே வியப்பில் ஆழ்த்தி தமிழ் சினிமாவை உலக அரங்கில் தலை நிமிரச் செய்த இயக்குனர் திரு PS வினோத்ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தேங்க்யூ சார். சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதினை குவித்து நம் மக்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அயோத்தி திரைப்படத்தின் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தேர்ந்த நடிகர் நடிகைகளை பயன்படுத்தி விறுவிறுப்பான திரைப்படத்தை இயக்கிய பார்க்கிங் பட இயக்குனர் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்.
சார் 3 மினிட்ஸ் தான் சார். ஃபஸ்ட்டு ஜூரி ஹெட் திரு கலைச்செல்வன், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அவரோட வயது வந்து 71ங்க. இன்னும் சினிமா மேலே பேஷனாக வந்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அவர், எங்களுக்கு முக்கியமானவர் சார். நீங்கள் Great honor and pleasure to be among the most creative minds of Chennai. இது வந்து திரைப்படம் வந்து நம்ம எல்லாரும் ரத்தத்துலேயும் ஊர்னது. ஏன்னா நம்ம மூளையில் 70% வந்து காட்சி தான் கவனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தையும் அதுதான் உருவாக்க போகுது. ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பென் இஸ் மைட்டர் தேன் ஸ்வேர்ட் அப்படின்ட்டு. இப்போது கேமரா இஸ் மைட்டர் தேன் பென். ஏன்னா காட்சி ஊடகம் மூலம் தான் நம்ம மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல போகிறோம். அதனால் அந்த கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ சார். சார், லென்ஸ், தலைக்கூத்தல், மஸ்கிட்டோ ஃபிலாசபி அண்ட் காதலின் பொதுமுனை படத்தின் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்க்கன் அவர்களை, சாரி தப்பாக சொல்லிட்டேன், ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை மன்னிச்சிடுங்க. மேடைக்கு அழைப்பதற்கு முன் மிகப்பெரிய மன்னிப்பு கேப் குழு சார்பாக நாங்கள் அவளுக்கு தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் தியேட்டரில் ஓடின படத்தை பார்த்தாங்க 2019. அவரோட மஸ்கிட்டோ ஃபிலாசபி படத்தை மூவியில் பார்க்காம விட்டாங்க. 2021 தான் அது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணும்போது பார்க்கப்பட்டு, என்ன நான் கேட்டேன், என்ன ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ இல்லையே, ஏன்னா ஓடிடி பூம் வந்து 2020 தான் ஆச்சு. ஈவன் இக்லூ போன்ற படங்களும் சிகை போன்ற படங்களும் பார்த்தாங்க, அண்ட் களவு போன்ற படங்களையும் பார்த்தாங்க, மூவியே விட்டுட்டாங்க எங்கள் ஆள். ஸோ அதனால் அந்த வகையில் எங்கள் குழு சார்பாக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறவங்க கிட்ட வந்து, ஸோ டெஃபினட்டாக ஒரு சில வார்த்தைகள் சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கேப் அவார்ட்ஸ். இந்த இந்த கௌரவத்தை தந்ததுக்கு என்ன, தலைக்கூத்தல் படம், மஸ்கிட்டோ, ஃபிலாசபி, லென்ஸ், அதெல்லாம் திருப்பியும் எல்லாரையும் ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அவார்டு. அண்ட் ஐ விஷ் திஸ் அவார்ட் க்ரோஸ் ஈவன் மோர். அண்ட் இன் ஃபியூச்சர் இது ஒரு பெரிய ஒரு அவார்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இது மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கூழாங்கல் மற்றும் கொட்டுக்காளி படத்தின் இயக்குனர் திரு PS வினோத்ராஜ் அவர்களை சிறு வார்த்தை பேசுமாறு. தொடர்ந்து ஓகே, இப்போ முதல் வருடம் ஃபிசிக்கலாக ஓகே இதான் முதல் வருடம் ஃபிசிக்கலாக. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு எங்கள் சார்பாகவும் இது பண்ணிக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஈவெண்ட்டில் அழைச்சி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்திருக்காரு. அண்டு அவங்க சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இது வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய லார்ஜர் தென் ஆடியன்ஸோட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கேப் விருதின் ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத் ஜெயராமன் அவர்களை, மரியாதைக்குரிய நடுவர் குழுவின் தலைவர் திரு கலைச்செல்வன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இயக்குனர் திரு ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் திரு PS வினோத்ராஜ் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை சிறப்பிக்க வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அழைக்கிறோம்.
இதில் இன்னொரையும் சேர்த்து நான் கௌரவிக்கணும். இந்த விருதுக்கு நான் 2 பேரை கௌரவிக்கணும்னு நினச்சேன். என்னோட நண்பர் பாலா, இன்னொன்று சரவணன். சரவணன் வாங்க. நீங்கள் இல்லாமல் இந்த மெமெண்டோவே கிடையாது, இந்த விருதே கிடையாது. வாங்க. இப்போது நிகழ்ச்சியின் முக்கியமான பகுதி அவார்ட் கிவிங் செரிமனி. ஓகே சார். பேப்பர். ஸோ 6:45 சொல்லி 7:35 இருந்தாலும் 8:30 மணிக்கு முடிச்சிடுவோம். என்னானாலும் சரி. ஓகே ஃபைன். இதெல்லாம் வேண்டாம் மிஸ். நான் இது கேட்டேன் மிஸ். இது எங்கே யார் யாரை பேசணும் தராங்க, தப்பாக தராங்க. ஓகே ஓகே யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விருது பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த விருதை வழங்க 2020 ஓமை கடவுளே திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டவர். 2018 முதல் முறையாக ராட்சசன் படத்திற்கு பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருதை வென்ற திரு அசோக் குமார் அவர்களை விருது வழங்க அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் வாங்க. இரண்டாயிரத்தி ஹலோ சார், இது ஒன்றும் ஓகே. அந்த மைக் மாற்றுங்க. யா வரட்டும், நம்ம அதுக்கு டைம் எடுத்துக்க வேணாம். எதுக்கு இந்த 2 மைக் செட்டப்னா, விருது கொடுக்குறவங்க வந்து அங்கே நின்று ஏதாவது பேசணும்னா பேசலாம், ஏதாவது பேசணும் விருப்பப்பட்டால் பேசலாம். அதுக்காக விருது வாங்க பிறகு நீங்கள் பேச விருப்பப்பட்டால் இங்கே பேசலாம். அதுக்காக தான் இந்த 2 மைக். நீங்கள் பேச விருப்பப்பட்டால் பேசலாம். 1 நிமிஷம் மேலே கொடுக்க மாட்டோம். ஓகே, அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சார் பேசுகிறீங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க. ஓகே. தி பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் 2022 விக்ரம் திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டவர் மற்றும் இந்த ஆண்டு லியோ திரைப்படத்திற்காக இவ்விருதை பெறும் திரு உதயரவி ஹெக்டே அவர்கள் வர இயலாத காரணத்தினால் திரு CH உதய வெங்கட் கருணாகர் அவர்களை இவ்விருதை பெற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கொஞ்சம் அப்ளாஸ் நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க, நீங்கள் அந்த பக்கம். சார் நீங்கள் சார் நீங்கள் அங்கே நீங்கள் பேசி ஆகணும். லியோ படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். சார் இது வந்து படம் வந்து எந்த படம் மறந்துட்டீங்க போல, லியோ தான் இல்லையா? கரெக்டா?
தேங்க்யூ இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன் தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, தட்ஸ் எனஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஷோபி மாஸ்டர் ஐ திங்க் வரல. சோமேஸ்வர் ஷோபி மாஸ்டர் வரல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மேடம் இது பெஸ்ட் மேக்கப்புக்காக மது சார் இருக்கீங்க. ஓகே ஓகே சார் இருக்கீங்க. ஓகே உட்காருங்க. படி அவருக்கு பதிலாக மது, ராஜாக்கு பதிலாக மது. அதுக்கு முன்னாடி நான் படிக்கணும். ஸோ மேக்கப் இந்த விருதை கொடுப்பதற்காக ஏகாந்தம் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஆர்சல் ஆறுமுகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் வாங்க. அவர் பேர் வந்து அவர் வர இல்லாத பண்ணிச்சுன்னா மது. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் மேக்கப். இவ்விருது முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு விடுதலை திரைப்படத்திற்காக விருது பெறும் திரு பி ராஜா அவர்களுக்கு வழங்குகிறோம். அவர் வர இயலாத காரணத்தினால் திரு மது அவர்கள் இவ்விருதை பெற்றுக்கொள்வார். எடுத்துலாங்களா? சரி, உங்கள் விருப்பம். சரி, ரைட்டு. சரி, எடுத்துருங்க. அதையும் எடுத்துருங்க. சரி, பேச விரும்புறீங்களா? சரி, ஓகே ஃபைன். நான் சொல்லணும். காஸ்டியூம் டிசைன் அப்படியே பேசுகிறேன். இல்லை 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 வேணாம் வேணாம் வேணாம், அது பிடிங்க. காஸ்டியூம் டிசைன் ஓகே. யா, இப்போது அடுத்ததாக காஸ்டியூம் டிசைன் கரெக்டுங்களா? ஓகே. இந்த விருதை வழங்குவதற்காக விருதை வழங்குவதை கூப்பிடணுங்க. 2020 கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திற்காக பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருதை வென்ற திரு ஃபாசில் முகமது அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் வாங்க. மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டு இந்த ஆண்டு ஜிகர்தண்டா திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் திரு பிரவீன் ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். No problem. Okay, thank you so much. Okay. Next. Okay. யாருக்கு வராங்க? ஃபோன் கொடுத்தா பண்ணுங்க. கேப்ரியல், ஃபோன் வாங்கிட்டு போ, ஸ்கோர் வாங்கிட்டு போ. ஸோ ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். ஓகே ஃபைன். யா, ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் விருதை வழங்க ஓவியர் எங்கள் ஊருக்காரு, கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அவரோட ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ட் கலை இயக்குனராகவும் அவர் தமிழ் சினிமாவில் பணிபுரிஞ்சிருக்கார். திரு மாரியானன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் வாங்க. இது ஒரு ஆளாக கூப்பிடுங்க. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு ஜிகர்தண்டா படத்திற்காக விருதினை பெறும் மறைந்த கலை இயக்குனர் திரு டி சந்தானம் அவர்களின் விருதை பெற்றிட அவரின் மகன் திரு எஸ் சித்தார்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் மொத்தம் 3 பேர் சேர்த்து அவர் கொடுத்துருக்காரு. இல்லை தனித்தனியாக கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக 3 பேர் ஒன்றா நிற்க வச்சு நாங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக கை அடிக்க கொடுத்து நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். எங்கே இருக்கு நம்ம எழுது? நீங்கள் எழுதுனீங்களே எங்கே? சார் இல்லை வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் வெயிட் பண்ணுங்க. 3 பேர் எக்ஸ்போர்ட் லாஸ்ட். நெக்ஸ்ட் எப்படி வந்துருக்கு? நீங்கள் எப்படி வந்து நீங்கள்
இதே விருதினை தன் முதன் பரிந்துரையிலேயே ஜிகர்தண்டா XX திரைப்படத்திற்காக விருது பெறும் திரு டி பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு பாலசுப்ரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர் 2019 பேரன்பு திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டவர். இந்த ஆண்டு மாவீரன் மற்றும் மாமன்னன் திரைப்படங்களுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டு ஜிகர்தண்டா XX படத்திற்காக இம்முறை இவ்விருதினை பெறும் திரு குமார் கங்கப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரி வாங்க வந்து இல்லை அப்புறம் எடுத்துக்கலாம் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து சொல்லுங்கள் சார். சார் வாங்கிடுங்க. ஓ போயிட்டாரா? சார் 3 பேர் அப்படியே நின்றுடுங்க சார். நீங்கள் சென்டரில் நின்றுடுங்க சார். நீங்கள் சென்டரில் சார். நீங்கள் எப்படி வந்து சார் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சென்டரில் வந்து சார் ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் என்ன போகிறோம் ஹரிகரன் சார். ஆமாம் அவர் தான் அவர் நானும் பண்ணிடுறேன். நீங்கள் அது வந்திருக்காரு. இது இல்லை இதெல்லாம் ஆமாம் மந்திரம். இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் உட்காருங்க உட்காருங்க சார். இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை சிறப்பிக்க திரு வினோத் ஜெயராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் கரெக்டா சார். யா ஓகே. இந்த விருதை வழங்க சரவணன் உதய் சார் வந்துட்டுருக்கார். வந்துட்டாரா? ஓ ஃபைன். சூப்பர் 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 சார். ஓகே. இந்த விருதை வழங்க 2019 அசுரன் இந்த ஆண்டு விடுதலை திரைப்படத்திற்காக பெஸ்ட் ரீகார்டிங் மிக்சர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர். 2018 ஆண்டு முதன் முறையாக மேற்கு தொடர்ச்சி மலை படத்திற்காக பெஸ்ட் சவுண்ட் டிசைன் விருதை வென்ற திரு டி உதயகுமார் அவர்களை இவ்விருதினை வழங்கின மேடைக்கு அழைக்கிறோம் சார். சார் ப்ளீஸ் நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் அவங்க சார் வந்து So next for sound design category 2018 டிக் டிக் டிக், 2020 கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், 2022 விக்ரம் மற்றும் ராக்கி திரைப்படங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர். மேலும் 2019 கேம் ஓவர் திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெற்றவர்கள். இந்த ஆண்டு லியோ மற்றும் அஸ்வின்ஸ் திரைப்படங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டு அஸ்வின்ஸ் திரைப்படத்திற்காக இவ்விருதினை 2ஆம் முறை பெறும் திரு ஹரிஹரன் மற்றும் திரு சச்சின் சுதாகரன் அவர்களை மகிழ்ச்சியுடன் மேடைக்கழிக்கிறோம். சச்சின் சாரால் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. ஹரிஷ் சார் வந்துருங்க சார். வாங்க சார். சார் ஆனால் வாங்க சார் வாங்க. நோ ப்ராப்ளம். அது அவங்க ரெண்டு தான். இது கொடுத்துருங்க. இதை வேணாம் தனியாக இது ஓகே.
நிமிஷங்க. ஃபைனல். ஓகே. இப்போ வந்து இது விருது வாங்க போகிறவர் மிக மிக முக்கியமானவர் எங்களுக்கு. ஏன்றதை இவங்க படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. படிங்க. இது வந்து இப்போ கேட்டகரி வந்து பெஸ்ட் ரீ ரெக்கார்டிங் மிக்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கலரிஸ்ட். இந்த கேட்டகரியை வந்து நம்ம விருது வழங்குறதுக்காக திரு கலைச்செல்வன் எங்களோட நடுவர் குழு தலைவர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சார் வாங்க. இரண்டாயிரத்தி 20 கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், 2022 விக்ரம் ஆகிய திரைப்படங்களுக்காக பரிந்துரையில் இடம் பிடித்த இம்முறை ஜிகர்தண்டா திரைப்படத்திற்கான இவ்விருதினை பெறும் திரு ரங்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜிகர்தண்டா XX. அதாவது திரு ரங்கா அவர்கள் வந்து ஆல்ரெடி அவருடைய துறையில் உச்சத்தில் இருக்கார். மதிப்பு கொடுத்து வந்ததுக்காக நம்ம தான் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஜிகர்தண்டா படத்தில் வந்து மிகைப்படுத்தலுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், எமோஷ்னலி சார்ஜ்டு சீன்ஸ், அதெல்லாம் இருக்கும்போது கலரை மிகைப்படுத்துவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எங்குமே மிகைப்படுத்தாமல் அவர் இருப்பதே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் நான் வந்து சிறந்த கலரிஸ்டாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். என்னது சினிமாட்டோகிராஃபி? ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தா தெரியும். ஓகே மிஸ். சினிமாட்டோகிராஃபி யா 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 மறுபடியும் சார் ஜிஎம் சுந்தர் சார் தான் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கொடுப்பதற்காக அவர் தான். சார் வாங்க. சாரி 2 டைம்ஸ் எழுதி ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் படிச்சிடலாம் சார். இவ்விருதுக்கு முதன்முறையாக ஜிகர்தண்டா XX திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டு இவ்விருதினை பெறும் திரு எஸ். திருநாவுக்கரசு அவர்கள் வராத காரணத்தினால் அவருக்கு பதிலாக அவருடைய அசோசியேட் திரு சரவணன் இவ்விருதினை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். ஓகே, சோமேஸ்வரி, கேப்ரியல். லேட் ஆகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரே நிமிஷம். பெஸ்ட் ஒரிஜினல் நீங்கள் படிச்சிருங்க. ஓகேங்களா, வரலன்றது பிரச்சனை கிடையாது. அவங்க வர முடியல. ஸோ நாங்கள் வி ஆர் ட்ரை டு காண்டாக்ட் அண்ட் வர முடியல. பட் யாருன்றது நாங்கள் படிச்சிடுறோம். அது பெட்டராக இருக்கும். நீங்கள் படிச்சிருங்க, அது பெட்டராக இருக்கும். யாருன்றது நாங்கள் சொல்கிறது தான் அது அவங்களுக்கான மரியாதையாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஷோபி மாஸ்டர் வந்து வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி முடியும் போது வரைக்கும் வரலன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம், கவலைப்படாதீங்க. ஓகே, யானைக்கு ஸ்டண்ட்னு சொல்லணும். அப்புறம் ஸ்டண்ட் ஒரே நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டண்ட் வந்து அவங்களால வர முடியல. நோ ப்ராப்ளம். 2 பேரும் சொல்லிட்டாங்க. பெஸ்ட் ஸ்டண்ட் கேட்டகரி இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு மாவீரன் திரைப்படத்திற்கு விருது பெறும் திரு யானிக் பென் மற்றும் திரு மகேஷ் மாத்தவ் அவர்களை அவர்களை விருதுகளை அப்படியே படிங்க மேடம், தப்பு இல்ல. விருதுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வரலாலும் பரவாயில்ல, படிக்க வேண்டியது எங்களோட கடமை சார். நாங்கள் படிக்கணும், அதுதான் முக்கியம்.
முக்கியம். ஏன்னா கலைஞருக்கு அது நாங்கள் கொடுக்குற மரியாதை வராட்டையும். நெக்ஸ்ட் சுரேன் சார் வந்துட்டார். சுரேன் சார் கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் படி. அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஒரிஜினல் சாங். இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு விடுதலை படத்தின் காட்டுமல்லி என்ற பாடலுக்கு சிறந்த பாடலாசிரியர், சிறந்த பாடகர் மற்றும் சிறந்த இசை அமைப்பாளர் ஆகிய விருதுகளை பெறும் மரியாதைக்குரிய இசைஞானி இளையராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதே பாடலுக்காக முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு சிறந்த பாடகி என்ற விருதினை பெறும் பாடகி அனன்யா பட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த கேட்டகரி ஒரிஜினல் ஆல்பம். 2019 மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக பெஸ்ட் ஒரிஜினல் ஆல்பம் கேட்டகரியிலும், 2021 ஜெய்பீம் திரைப்படத்திற்காக ஒரிஜினல் ஆல்பம் மற்றும் தலைக்கோதல் பாடலுக்காக பெஸ்ட் ஒரிஜினல் சாங் பிரிவிலும், இந்த ஆண்டு குட் நைட் திரைப்படத்திற்காக நாகாலி பாடலுக்காக ஒரிஜினல் பிரிவிலும் பரிந்துரைக்கப்பட்டு ஒரிஜினல் சாங் பிரிவிலும் பரிந்துரைக்கப்பட்டு முதன்முறையாக குட் நைட் திரைப்படத்திற்காக பெஸ்ட் ஒரிஜினல் ஆல்பம் விருதினை பெறும் திரு சியான் ரோல்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த கேட்டகரி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர். இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு சித்தா திரைப்படத்திற்காக விருதினை பெறும் திரு விஷால் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ நீங்க நினைக்கலாம் வராதவங்களுக்கு எதுக்கு படிக்கிறீங்கன்னு. கலைஞனுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டியது கைபோர்ட கடமை, அது கொடுத்துரும். வர்றது வராது அவங்களுடைய விருப்பங்க. எங்களோட இதில் நாங்கள் என்றைக்குமே வெளியில் வந்தது கிடையாது. இதற்கு முன்பு விருது வாங்கினவங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அசோக்குமார் சார் தெரியும், ஃபாசில் சார் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யானிக் பென் பெஸ்ட் ஸ்டண்ட்டு யானிக் பென் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் அந்த விருதை வாங்கிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு வினோத், நான் ரவுண்டு பிகாஸ் இஸ் ஃபாரினர். அவர் சொன்னால் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன், வந்தேன்னா வந்துடுறேன்னாரு. பட் அப்புறம் கேட்கும் போது இல்லை வினோத் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. மகேஷ் மேத்யூ சாருக்கு என்ன ஆச்சுன்னா வரா மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. திடீர்னு வந்து இல்லை வினோத் காந்தாராவோட செகண்ட் பார்ட் வரதுனால நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட் டு கேட்ச் ஹிம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஓகே அது எங்களோட இது, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஆல்பம் சியானோடன் சார் வந்து வரா மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு, அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சாரால் வர முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சார் சொல்லிவிட்டேன், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் ஒர்க் பார்க்குறது பெட்டர் அப்படின்னு அவங்க ஏடி கிட்ட சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் விஷால் சந்திரசேகர் சார், அவர் வந்து டெஃபினட்டாக நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. அதில் எந்த மாற்றமே இல்லை. என்ன ஆச்சுன்னா நேற்று மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார் அவரது வந்து பிரபாஸோட படம் கல்கி படத்துக்கு வந்து தெலுங்கு ஃபிலிம்க்கு வந்து அவர் தான் சாங் அண்ட் பிஜிஎம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வர முடியல அப்படின்னாரு. நோ ப்ராப்ளம் சார் அப்படின்றதையும் நான் அங்கே சொல்லிட்டேன். ஸோ பிகாஸ் அவங்க என்ன ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா அவங்க இதெல்லாம் எனக்கு தெரிவித்தாங்க, அதை நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான். நன்றி. நெக்ஸ்ட் அதனால் ஜெயபிரகாஷ் ராதா கிருஷ்ணன் டேரக்டர் ஜெயபிரகாஷ் ஆமாங்க, அவங்களால வரையில் சார் ஜேபி சார். நெக்ஸ்ட் கேட்டகரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு தலைக்கூத்தல் திரைப்படத்திற்காக விருதினை பெறும் நடிகை வசுந்தரா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் திரு ஜேபி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜேபி சார்னா வி நோ, எவ்ரிவன் நோஸ் ஜேபி. அதில் எனக்கு யாருக்கும் இது இல்லை, வி எவ்ரிவன் நோஸ் ஜேபி. வாங்க சார். ஸோ அவரை கூப்பிட்டுட்டோம். இந்த விருதை யாரை கொடுக்க போறா நீங்களாம் நினைக்கலாம், நான் தான் கொடுக்க போறேன். ஓகே நெக்ஸ்ட் ஆக்டர் அவர் வர இயல சொல்லுங்க, அவர் பேர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி சப்போர்ட்டிங் ஆக்டர். இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு மாமன்னன் திரைப்படத்திற்காக விருதினை பெறும் திரு பகத் ஃபாசில் அவரும் வர முடியாத காரணத்தினால் ஜஸ்ட் மென்ஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ். இவ்விருதினை வழங்க நடுவர் குழு தலைவர் திரு கலைச்செல்வன் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே.
இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு அயோத்தி திரைப்படத்திற்காக விருதினை பெறும் நடிகை பிரீத்தி அஷ்ரானி அவர்களை அன்போடு மெடிக்கழைக்கிறோம். நானும் பேசாமல் தான் நல்லா இருக்காது. அவங்க மிஸ் பிரீத்தி அஸ்ரானி பேரை கேட்டவுடனே எனக்கு வந்து தி கிரேட் ஆக்டர் டைரக்டர் கோவர்தன் அஸ்ரானி ஞாபகம் வருது. அவரும் வந்து அன்அஸ்யூமிங் வித் அ பேக்கெட் சைஸ் டைனமைட். அவங்க மிஸ் பிரீத்தி ஐரானி ஹார்ட்லி ஹேட் எனி டயலாக் இன் தட் ஃபில்ம். மேபி 2 pages ஐ திங்க், ஹார்ட்லி எனி திங். பட் ஒரு சப்ரஸான ஒரு டீனேஜ் கேர்ளோட ஃபீலிங்ஸை வந்து அவங்களுடைய முகபாவத்து மூலமாகவே கொண்டு வந்திருக்காங்க வெற்றிகரமாக. அந்த அடிப்படையில் தான் அவங்களை வந்து சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுத்தோம். Ma'am, you need to speak, you can speak. Your wish. Sure. Is it audible? Oh. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, thank you Cinema at its best for this recognition. This is the first award. எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அம்மாக்கு முன்னாடி இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங், அது நம்ம பார்த்தாலே எங்களுக்கு சரி ஓகே லைஃப்பில் ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு அது தோணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் அயோத்தி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் அதுலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ். உங்கள் அன்பு, உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இப்படியே எப்பவும் கூட இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரி. இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு விடுதலை படத்திற்காக விருதினை பெறும் திரு சூர்யா அவர்களும் வர முடியாத காரணத்தினால் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் சிறந்த கதை மற்றும் சிறந்த இயக்குனர், பெஸ்ட் ஸ்டோரி அண்ட் பெஸ்ட் டைரக்டர். 2018 பரியேறும் பெருமாள் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த திரைப்படம் ஆகிய விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர். 2021 கர்ணன் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த திரைப்படம் ஆகிய விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர். இந்த ஆண்டு மாமன்னன் திரைப்படத்திற்காக சிறந்த திரைப்பட பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டவர். 2018 பரியேறும் பெருமாள் படத்திற்காக சிறந்த கதைக்கான விருதையும், 2021 கர்ணன் திரைப்படத்தில் வரும் கண்டா வர சொல்லுங்க என்ற பாடலுக்காக சிறந்த பாடல் ஆசிரியர் விருதையும் வென்றவர். இந்த ஆண்டு மாமன்னன் திரைப்படத்திற்கு சிறந்த கதை மற்றும் சிறந்த இயக்குனருக்கான விருதுகளை பெறும் திரு மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு மாரி சார் வந்து அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ரவி சாருக்கு தான் பேசினார். அவர் சொன்னார், சார் ஷூட்டில் இருக்கும், முடிஞ்சால் டெஃபினட்டாக வரும், இல்லைனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் அந்த இது கொடுத்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். நன்றி. டெஃபினட்டாக நாங்கள் சார் ஆல்ரெடி எங்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அவர் இந்த இதனால தான் வர முடியல. தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தானே. ஓகே, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த விருதை வந்து சாரே வழங்கிடுவார். ஆஸ் இஸ் ஸ்க்ரீன் பிளே அனலைசர் அவர் தான் கரெக்ட் இந்த விருதுக்கு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. இவ்விருதுக்கு முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு பார்க்கிங் திரைப்படத்திற்காக விருதினை பெறும் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய தொழில். நிறைய வகுப்படுத்திட்டு இருக்கேன் திரைக்கதை பற்றி. ஒரு படத்துக்கு உடல் வந்து கேரக்டர், மூளை வந்து அதோட தீமை, அதோட ஹார்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு தான் பாட சொல்லி கொடுப்பேன். அந்த கான்ஃப்ளிக்ட்லேயும் 2-3 வகை இருக்குது. ஜென்ரலி இது வந்து நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும், குட் வர்சஸ் பேட். அதை விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும்னா இட் வில் பி வெரி குட் வர்சஸ் வெரி பேட். அதையும் விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அது குட் வர்சஸ் குட். அதை பற்றி எடுக்கும்போது வந்து நல்லா சரியான ஒரு உதாரணம் கிடைக்காது எனக்கு தமிழில்.
ரொம்ப நாள் அந்த கிரிம்சன் டயர்டுங்கிற ஆங்கில படத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ முதல் முறையாக எனக்கு வந்து தமிழில் வந்து ஒரு நல்லவனுக்கும் நடக்கின்ற ஒரு மோதல், அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போமோ அந்த இலக்கணத்தை அப்படியே ஒரு பாடம் நடத்துவதற்கு வசதியான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு. ஒரு திரைக்கதையில் வந்து 2 தான் நான் முக்கியமாக பார்ப்பேன். ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, 2வது அன்பிரடிக்டபுளாக இருக்கணும், நம்ம கஸ் பண்ணக்கூடாது. சிட்ஃபீல்டு சொல்லுவார், இஃப் ஆடியன்ஸ் கேன் கஸ் வாட் தி சீன் இஸ் அபவுட் தென் யூ ஆர் இன் ஷிட் அப்படின்னுவார். ஓகே, இந்த படத்தில் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த அடிப்படையில் தான் வந்து சிறந்த திரைக்கதையாக தேர்ந்தெடுத்திருக்கோம். சார் ராம்குமார், எனிதிங் யூ வாண்ட் டு ஸ்பீக் யூ கேன் ஸ்பீக், உங்கள் விருப்பம். ஓகே ஓகே. ஸோ இன்னும் 2 விருதுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னப்பா மாற்றலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேணாப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஏன் அப்படின்னா கடந்த 5 வருஷமாக நான் வீட்டில் போய் கொடுத்தேன். அந்த விருதின் சைஸ் எப்படி இருக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது. கொடுப்பேன், வாங்கிப்பாங்க, பேசுவோம், நிறைய உரையாடல் இருக்கும். அந்த 5 வருஷமாக அந்த கலைஞர்கள் நான் வீட்டுக்கு போய் தான் கௌரவிச்சேன், அவங்கள நான் மேடை ஏற்றலை. ஸோ அவங்கள எப்படி நான் மேடை ஏற்ற முடியும் அப்படின்னா இந்த விருது இந்த மேடையில் ஏறினா தான், அவங்க மேடை ஏறினா தான் எனக்கு ஒரு திருப்தி. ஸோ கைத்தட்டுங்க. ஸோ இது அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னும் நேரடியாக பண்ண முடியாது மேடையில். ஸோ அதனால தான் இதே விருது போதுமானது அப்படின்றத வந்து நான் சொன்னேன். 2வது வந்து இங்கே 3 விஷயம் நான் அடுத்த 2 கேட்டகரி முக்கியமான கேட்டகரி வரப்போகுது. ஸோ முக்கியமான கேட்டகரி வர இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஜூரி ஹெட் அடிக்கடி சொல்லுவார், 2020 மிகப்பெரிய கிளாஷ் ஜூரி ஹெட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும். அப்படி ஒரு கிளாஷை நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமான கிளாஷ். படங்கள் கம்மி, கொரோனா டைம் நாங்கள் விருது கொடுத்தோம். கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுத்தோங்க. கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுக்காமலாம் இல்லை, தேடி போய் வீட்டுக்கு போய் கொடுத்தோம். நாங்கள் அதை கரெக்டாக பண்ணோம். ஆனால் அந்த 2020 மிகப்பெரிய கிளாஷ் ஜூரி ஹெட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பயங்கரமான கிளாஷ். இவங்க ஒரு பெர்செப்ஷனில் சொல்கிறாங்க, அவர் ஒரு பெர்செப்ஷன் இதுதான் கரெக்டுன்றாரு. அந்த மாதிரி ஒரு கிளாஷ் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக். அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப இதுவாக சொன்னார். அதெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், வினோத் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்க, ஒரு திரைப்படத்தில் 3 இருக்கணும். 3 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்னா மசாலா கிடையாது, அதை மனசில் வச்சுங்க. மசாலா கிடையாது. ஒரு திரைப்படம் ஆரம்பித்து போகிறது தெரியக்கூடாது. அது ஸ்லோவாக போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது, அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. படம் பார்க்குற ஆடியன்ஸ் க்ளூ ஆகணும், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். 2வது எஜுடெயின்மெண்ட். மெசேஜ்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். மைக் பிடிச்சி பேசணுமா? அது மாதிரி பேசிடவே கூடாது. எந்த காலத்து முன்னிட்டோம் அவங்க சொல்ல வர விஷயத்தை கதையோடு ஒட்டி மறைமுகமாக சொல்லணும். ஆனால் அதுதான் மெயின் கான்ஃப்ளிக்டாக இருக்கணும். மேடையை பிடிச்சி பேசுறது எங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிலாம் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமாக சொன்னார். 3வது ஈஸி, எமோஷ்னல் கனெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு பார்வையாளன் அந்த படத்து கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடணும். இது 3ம் நடந்துருச்சுன்னா அது டெஃபினட்டாக ஒரு சிறந்த பிரிவுக்குள்ளே வந்துடும்ன்றத சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லி ஐயா இது மாதிரி இருக்குது பரிந்துரை குழுவில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நான் ரிஃபார்ம் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணி ஐ திங்க் 2023 we have done சம்திங் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஃபைனலாக 2 பேர் முக்கியமானவங்களை நம்ம கூப்பிட போகிறோம். இப்போ அது முக்கியமாக கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கே பேசணும். மிக முக்கியமாக ஒரே நிமிஷம். என்னோடய ஃபோன் ஓகே. எங்கள் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு வரைக்கும் நாங்கள் வந்து சிறந்த திரைப்படத்திற்கு மட்டும்தான் விருது கொடுத்துட்ருந்தோம். ஸோ இந்த விருது எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் 2020 சில்லு கருப்பட்டி திரைப்படம், நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இங்கே சில்லு கருப்பட்டி படம் வருது.
சில்லுக்கருப்பட்டி படம் வந்து போகணுன்னு ஜூரி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. பட் சார் என்ன வைக்கிறாருன்னா இட்ஸ் ஆந்தாலஜி அப்படின்றாரு. அது வந்து வேறு வகை, இது வந்து இங்கே ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாமே, நீங்கள் அதையும் இதையும் ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பட் அவங்க பரிந்துரை குழுவில் நான் ஃபோன் பண்ணி கேட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டம் அந்தாலஜின்றது வளரப்போகுது, இது மிக முக்கியமான இடத்த போய் சேரப்போகுது, நாம் இங்கேயே ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரால் ஃபியூச்சர் ஃபிலிமை நான் கொடுக்க முடியாது ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணுறது நம்ம, அவரே என்ன சொன்னார்னா, இல்லை நான் ஒன்று பண்ணுறேன், நான் ஜூரி அவார்டு தரேன், ஏன்னா என்னால் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது வேறு அந்தாலஜி வேறுன்றது அந்த இடத்துல எங்கள் எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அப்போ ஒரு ஜூரி அவார்டு வந்து சில்லுக்கருப்பட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த தொடக்கம் தான் ஒயிட் டைகர் அவார்டோட தொடக்கம். மிக முக்கியமாக சொல்லணும், அலிதா ஷமீம் தான் தொடங்கி வச்சாங்கன்னு சொல்லணும். அவங்க வர முடியல, ப்ளீஸ் அவங்களுக்கு கை தட்டுங்க. அலிதா ஷமீம் மேடம் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு விதை போட்டது. அண்ட் தென் 2021 மாடதி தான் முதல் முறையாக அந்த விருதை வாங்குச்சு. ரீனாமணி மேலே வாங்கினாங்க. சென்ற வருடம் குதிரைவால் திரைப்படம் வாங்குச்சு, ஷியாம் சுந்தர் அண்ட் மனோஜ் வாங்கினாங்க. இந்த வருடம் இந்த விருதை பார்ப்பதற்கு முன்பு இந்த விருது ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்லணும். ஏன்னா ஓகே சாரி சார் நான் வரதுட்டேன், சாரி. இந்த விருதை ஏன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், பட் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல படிக்கிறேன். கணவன் மனைவி உறவு வர்க்கத்திற்கு வர்க்கம் வேறுபடுகிறது. ஒரு பணக்கார குடும்பத்தில் இது வெறுமே உள்ளம் சார்ந்தது. பிரிவுகள் இதயத்தில் வலி ஏற்படுத்தலாம். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் அது நிதி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் மனைவிக்கு பெரும்பாலும் பிறந்த வீடு என்ற புகலிடம் உதவிக்கு உள்ளது. ஒரு ஏழை குடும்பத்தில் இது முற்றிலும் வேறுபடுகிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பயணிப்பதில்தான் அக்குடும்பத்தின் உயிர் வாழ்தல் அடங்கியுள்ளது. வீட்டை நிர்வகிப்பது, சமையல் மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது ஆகியவற்றை மனைவி செய்தால்தான் கணவனால் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியும். கணவன் இல்லாமல் மனைவியாலும் குழந்தைகளை முறையாக வளர்க்க இயலாது. தாய் வீட்டு உதவியெல்லாம் ஏழைகளுக்கு கிடையாது. அங்கே தாயும் தந்தையுமே படிப்படியாக அந்நியமாகி கொண்டுள்ளனர். தாய் வீட்டு வறுமையை பங்கு போட்டுக்கொள்ள அவளது இடத்திற்கு அவளது சகோதரர்கள் மனைவிகள் வந்து விடுகின்றனர். இந்த உண்மைகளை கூழாங்கல் திரைப்படம் அழகாக மட்டுமல்ல மிக நுட்பமாகவும் சொல்கிறது. அல்லப்படும் ஒரு ஏழை மனைவியை திரையில் காட்டாமலேயே அவளது துயரங்களை உணர வைக்கிறது. எனவே இந்த ஆண்டின் வெண்புலி விருது கூழாங்கல் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. ஓகே, இந்த விருதை வழங்க ஜிஎம் சுந்தர் சார் அவரு தான். பிகாஸ் அவரை நாங்கள் ஏன் இந்த விருது வழங்க கூப்பிடுறோம் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டாரு. இஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் அனலைஸ்ட் அண்ட் டோல்ட் டு மீ, வினோத் இது பாரு வேற மாதிரி ஒன்று பண்ண போகுதுன்னு சொன்னார். நானும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ஏதோ வேற மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் கூழாங்கலை பற்றி. அண்ட் ஸோ அதனால் அவரு கொடுக்கறதா பெட்டர். ஸோ நீங்கள் வெண்புலி விருது ஒயிட் டைகர் அவார்ட். மரியாதைக்குரியவர்களே, 2023 கேப் விருதுகள் வரிசையில் மிக அரிய விருதாக கருதப்படும் விருது வெண்புலி விருது. இவ்விருதுக்கு கதை, திரைக்கதை, இயக்கம், சிறந்த திரைப்படம் என்ற 4 துறைகளிலும் முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு தன் அசாதாரண திரைமொழியால் கூழாங்கல் என்ற திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் திரு PS வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கேப் விருதுகள். ஒரு பெரிய அப்ளாஸ் ப்ளீஸ். The original director.
the original director. And again, the original director in Tamil cinema. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாகவதர் படமும் பார்த்துருக்கேன், பி சின்னப்பா படமும் பார்த்துருக்கிறேன், ஸ்ரீதர் சார் படமும் பார்த்துருக்கேன், பீம்சிங் சார் படமும் பார்த்துருக்கேன், பாலச்சந்திரன் சார் படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பாரதி ராஜா படத்துலையும் பார்த்துருக்கேன், வேர்ல்டு சினிமாவும் பார்த்துருக்கேன், வேர்ல்டு கிளாசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் நிறையா. கொடாட்லேருந்து ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா, நியூ ரியலிசம், சைலண்ட் ஹீரோ ஃபில்ம்ஸ், ஹாலிவுட் மியூசிக்கல்ஸ், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபில்ம் மேக்கிங்கில். ஐ யூஸ் டு கோ டு த ஃபில்ம் ஃபெஸ்டிவல். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. கூழாங்கல் படத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்துட்டு நான் வந்து இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் தமிழ் சினிமாலே பார்க்கல. இது என்னோடய பர்செப்ஷன், என்னோடய வியூ பாயிண்ட், இது என்னோடய ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவார்டு கொடுக்குறதுல வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அந்த தகுதியே இல்லை. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் எ கிரேட் மாஸ்டர். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து டைகர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது. அதையும் வாங்கிட்டார். ஏன்னா இவர் வந்து ஒரு அப்கமிங் யங் டெபு டைரக்டருக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரோட்டர்டாமில் இருக்கிற டைகர் அவார்டு தான். அப்புறம் நிறைய படத்தில் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இவருக்கு சிறந்த விருது கொடுத்துருக்காங்க. டிரான்சில்வேனியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் இவருக்கு வந்து நிறைய ஜூரி அவார்டு வந்திருக்கு. பெஸ்ட்டு ஃபிலிம் அண்ட் பெஸ்ட்டு டைரக்டர். இப்போ பெர்லினில் கூட அடுத்த படத்துக்கு போயிட்டு ஸ்க்ரீனிங்லாம் பார்த்தேன். எல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு டைரக்டர் வந்து பெர்லின் ஃபெஸ்டிவல் போகுது. ஏன்னா பெர்லின் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் போகணுன்னா கைத்தட்டின ஆள்னா. ஏன்னா ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்து பார்க்கும்போது கான் ஃபெஸ்டிவலில் படத்தில் பாம் த டோரு இந்த மாதிரி அவார்டு, அப்புறம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இதெல்லாம் 1, 2, 3ல் இருக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதில் வந்து டைரக்டர், இந்த ஒரிஜினல் டைரக்டர் வினோத் ராஜ் படம் வந்து ஸ்க்ரீன் ஆகிருக்கு. பெரிய விஷயம் அது. கிட்டத்தட்ட 5 முறை ஸ்க்ரீன் ஆச்சு. ஆல்ரெடி சொன்னேன், 5 முறை ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. ஏன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன். பட் மேடையில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து வினோத் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இமோஷ்னலி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் வரணும், இருக்காங்க. இந்த மேடையில் ஒரு கூட நிற்கிறேன், எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல் தி பெஸ்ட் வினோத், நல்ல படங்கள்லாம் பண்ணுங்கள். அடுத்த படம் பெர்லின், அடுத்து வந்து கான், பாம் த டோர் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரிஜினலான டைரக்டர் நீங்கள். நிறைய பேசணும்னு நினச்சேன், ஃப்ரேமை பற்றி, ஸ்பேஷியல் டெம்பரல் எடிட்டிங்கை பற்றி. ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒன்றும் பேச்சே வரல இவரை பார்த்த ஒன்று எனக்கு மேடையில். பட் இஸ் த ஒரிஜினல் தமிழ் ஃபில்ம் மேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் பேசணும்னா உங்கள் விருப்பம். அண்ணங்கையால் விருது வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அமைப்புக்கும் நன்றி. இங்கே விருது வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அயோத்தி வந்து தனியாக படம் பார்த்து அவ்வளோ அழுதுருக்கேன். ஸோ எனக்கு உங்கள் குழுவுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். மாஸ்டர் சார் வந்திருக்காரு. ஸோ அவருக்காக சார் அசோக்குமார் சார் அவருக்கு விருது வழங்குறதுக்காக மேடை கலைக்கிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி பெஸ்ட் கோரியோகிராஃபர். 2020 சூரரை போற்று படத்தில் வரும் மண்ணுருண்டை பாடலுக்காக விருதை பெற்றவர். இந்த ஆண்டு மாவீரன் படத்தில் வரும் சீனா சீனா பாடலுக்காக விருதினை பெறும் திரு ஷோபி பவுல்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர் கேப் விருதுகளுக்கு 2 முறை பரிந்துரைக்கப்பட்டு 2 முறையும் விருது பெற்றவர். அவர் 2 டைம் நாமினி, 2 டைம் வின். 2 வாட்டி நாமினேட் பண்ண, 2 வாட்டி வின் பண்ணிட்டார் அவார்டு. அனைவருக்கும் வணக்கம்.
இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன், ஒரு சமூக வலைத்தளம் மூலிமா இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் ஆவீங்க நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின், அது மடோன் அஸ்வின், அது அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணது அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம நினச்சிருவோம் எடுப்போம், பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, கரெக்டான ஹீரோ கிடைக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன் பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ், நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தானே, ப்ரொடியூசர் அருண் விஸ்வா பிரதர், அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் வித்யுத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபைனல் ஓகே, ஏன்னா எனக்கு சுரேஷ் ரொம்ப முக்கியமானவர். முதல் முறையும் அவார்டு கொடுக்கும்போதும் நாங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டோம், அவர் பார்க்கல, அதனால தான். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ விருதின் எண்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம பகுதிக்கு. ஸோ பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் இவ்விருதினை வழங்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்து புத்தகம் எழுதியவர், சைல்ட் சைக்காலஜிஸ்ட். பல செமினார்ஸில் பல விஷயங்களை வந்து அவர் எடுத்துரைச்சிருக்காரு. ஸோ அன்புக்குரிய என்னோட தந்தையும் கூட இந்த அளவுக்கு நாங்கள் வந்தது காரணம் அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா காசு தரணும், காசு அவர் கொடுக்கலன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ திரு சிந்தை ஜெயராமன் அவர்களை மேடைக்கு அழைப்பதன் போல் வந்ததற்கு முன்பாகவே அவர் ஒரு கைச்சாட்டலை தெரிவிச்சல்லார். தேங்க்யூ. தேங்க்யூ. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கேப் விருதுகள் வரிசையில் கடைசியாக நாம் பார்க்கும் முதன்மை விருது தன் முதல் பரிந்துரையிலேயே அயோத்தி திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ரவீந்திரன் மற்றும் இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கேப் விருதுகள். சார் உங்களுக்கு நீங்கள் பேசுறது அவர் நீங்கள் பேசுகிறீங்க, நீ பேசுறது தான் நீ பேசுகிறீங்க இல்லை நான் பேசுகிறேன் அவர் பேச. வினோபாவை சொன்ன மாதிரி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, வணங்குவதை தவிர. ஓகே, அயோத்தி திரைப்படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் திரைப்படம் வந்து டு பி ஃப்ராங்க் பார்த்தேன். நான் தியேட்டரில் பார்க்க முடியல, அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அதனால் எங்கள் ஊர்லலாம் ஒரு வாரம் தான் படம் ஓடும், அதுக்குள்ளே போய் படத்தை பார்த்துடணும், இல்லைனா படத்தை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்கல்லாம் எங்கள் ஊரில் இருந்தது. பட் அயோத்தி ஒரு 3 வாரம் ஓடிச்சு. ஆனால் நான் பிஸி ஆகிட்டேன் கொஞ்சம், அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் தியேட்டரில். அதுக்கு மன்னிக்கணும் சார். குழுலாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ZEE5 தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தேன். ஒன்ஸ் படம் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் 3 பில்லர்ஸ் வந்து செட் பண்ணி ஒரு கேரக்டரைசேஷன் 3 கேரக்டர் ஆர்க்கு, அந்த 3 கேரக்டர் ஆர்க்கை ரொம்ப அழகாக தன் திரைக்கதை மூலிமா அவர் கொண்டு வந்திருந்தார். எனக்கு வந்து 3 பேர் மிக முக்கியமாக சசிகுமார் சார், பிரீத்தி அஸ்ரானி மேம் அண்ட் கண்டிப்பாக சொல்லணும் யஷ்பால் சர்மா சார். எஸ் டன் அ ப்ரில்லியன்ட். 3 பேருமே 3 வகையில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. படம் நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது. அண்ட் முடிவு வந்து அந்த அந்த நேம் சொல்லும் போது அப்படி அந்த உள்ளுக்குள்ள ஒன்று தோணும் இல்லைங்களா, அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அதுதான். ஸோ இந்த படத்தை, இது நடந்த கதை ஆக்சுவலாக சிற சொல்லியிருக்காரு. ஸோ அதை எடுத்து பண்ணணும் நினச்சதே வந்து பெரிய விஷயம். நான் இன்னொன்று இந்த படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சாரும் சொல்லியிருந்தார், அது மிக முக்கியமாக பாடல்
காற்றோடு பட்டம் போலே. அது வந்து உண்மையாகவே ஜூரியில் வந்து செம ஃபைட்டு தான். அந்த போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு, அந்த பாடல் மிக முக்கியமான பாடலும் கூட. பட் ஓகே, முடிவுகள் சில ஒருத்தர் மாறும். பட் ஸ்டில் என்னன்னா, அந்த பாடலை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பிளேஸ் பண்ணும்போது படம் ஃபுல்லாக 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட மொழி அதுதான். அந்த பாடலை தமிழில் பிளேஸ் பண்ணுறாரு, அது நமக்கு புரிய வைக்கிறாரு டேரக்டர். அதே மாதிரி அந்த கேரக்டருக்கும் உணர்த்துறாரு டேரக்டர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் தட் வாஸ் பிளேஸ் இன் தட் சீன். அது டேரக்டரோட திறமை தான். பாடல் நல்லா வந்துருச்சு, பட் அந்த இடத்துல இந்த பாட்டு இப்படி வேணுன்றதை வந்து பண்ணது வந்து டேரக்டருக்கு தான் நான் கிரெடிட். அதில் வந்து பின்வாங்க முடியாது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோங்க, நான் மறுபடியும் சொல்கிறோம், எங்கள் கேப் குழுவும் ரொம்ப தீர்மானமாக இருக்கும். எங்களுக்கு படைப்பாளிகள் தான் முக்கியம். படைப்பாளிகளை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இங்கே எந்த விருதும் கொடுக்க முடியாது. இவங்களை முன்னிறுத்தி தான் இங்கே மொத்த விருதுமே. ஏன்னா இவங்களோட சாரோடு ஒரு நாட் யோசிக்கிறார். இவங்களோட கதைக்கு கதை ஒருத்தர் எழுதலாம், திரைக்கதை ஒருத்தர் அமைக்கலாம். அந்த இயக்குனர் இந்த கதையை, இந்த திரைக்கதையை வடிவமைச்ச அப்புறமா நான் எப்படி பணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த அப்புறமா அங்கே மொத்த டெக்னீஷியன், சொல்லப்போனால் 22 டெக்னீஷியன் உழைக்கிறது அவரோட விஷனுக்காக தான். ஸோ அந்த விஷனுக்காக தான் உழைக்கிறோம். அந்த விஷனை நோக்கி தான் இந்த விருதே கொடுக்கப்படுதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட விருது கொடுக்கப்படுறது, ப்ராமினி சொல்ல வர்றது எல்லாமே டேரக்டர் விஷனை நோக்கி தான். டேரக்டரை நம்ம எடுத்துட்டு நம்ம வேற ஒருத்தங்கிட்ட பின்னாடி போனோன்னா விருது வழங்கும் விழா ஸ்டார்லைட் விழாவாக மாறிவிடும். அதில் ரொம்ப நாங்கள் தீர்மானமாக நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், டேரக்டரை மறந்துட்டு நீங்கள் வேற ஒருத்தங்க பக்கம் போனீங்கன்னா விருது வழங்கும் விழா ஒரு ஸ்டார்லைட் விழாவாக மாறிவிடும். இங்கே ஸ்டார்லைட் விழா நடத்த நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் இங்கே விருது வழங்கும் விழா நடத்த வந்திருக்கிறோம் என்பதை கூறி சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். சார் ஓகே கேட்குங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டிடுச்சு. இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்துலாம் பண்ணல. பிரீத்தி இருக்காங்க தெரியும், எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும், சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு, என்னோடய ஹீரோ சசிகுமார் சாருக்கு, பிரீத்திக்கு, யஷ்பால் சாருக்கு, அத்வைதுக்கு, இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன், என்னோடய கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம், எடிட்டர் ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டர், எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி. கூழாங்கல் டைரக்டர் சார், உங்கள் படத்தை பார்த்து நான் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு பார்த்தேன். 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மறுபடியும் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் ஒரே விஷயம். சார் டேரக்டர்ஸ் மறுபடியும் சார் PS வினோத்ராஜ் சார் மேடைக்கு வரவும், தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் தென் ராம்குமார் சார் மேடைக்கு வரும். சார் JP சார் ப்ளீஸ் மேடைக்கு வரவும். சார் நீங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது சார் கொஞ்சம் லேட்டாகிறதுனால நாங்கள் ஃபோட்டோவை தள்ளி வச்சுட்டோம். சார் ஒரே நிமிஷம் ஃபோட்டோ மட்டும் சொல்லுங்கள். விருது வாங்கிட்டு ஓகே ஒரே நிமிஷம் சார்.